சரஸ்வதி மோகன்ராஜ் பேசுகிறேன். இப்போ இந்த கார்டனுக்கு வந்து இந்த சாணியை வந்து எப்படி உரமாக்கி வச்சுக்கலாம் அப்படி சொல்லிட்டு மழை நாளுக்கு முன்னாடியே சேமித்து வச்சுக்கணும். அதனால் இப்போ அந்த காஞ்ச சாணியை வந்து பச்சை சாணி எடுத்துகிட்டு வந்து எரமட்டையாக தட்டி காய வச்சு வச்சுருக்கேன். அதை எப்படி இப்போ செடிங்களுக்கு உரமாக்கி வச்சுக்கலான்னு சொல்லிட்டு எடுக்கிறேன். இப்போ இந்த வீடியோவை நம்ம இந்த பார்த்துடலாம். இது வந்து நான் காய வச்சு ரெடியாக வச்சுருக்க காஞ்ச சாணி. இது இதை வந்து தூள் பண்ணி இப்படி இதில் ஊற வச்சு ஒரு நாள் ஃபுல்லாக ஊற வச்சிடணும். ஊற வச்சு நம்ம இதை தண்ணியை இருத்துட்டு எடுத்துக்கலாம். இது மாதிரி பச்சை சாணி கிடைச்சா நீங்கள் வந்து கார்டன் வச்சுருக்கவங்க கண்டிப்பாக இந்த மாதிரி காய வச்சு நம்ம வந்து அந்த காலத்தில் எரமட்டை தட்டி வச்சுக்குவாங்க. அதனால் அதே மாதிரி நம்ம வந்து வெயிலில் யூஸ் பண்ணி எரமட்டை தட்டி எடுத்து வச்சுக்கினோம்னா மழை நாளுக்கு நம்ம வந்து அப்பப்போ வந்து இதை மாதிரி செடிங்களுக்கு உரமாக்கி கொடுத்துடலாம். அது மாதிரி நான் எடுத்து வச்சுருந்தேன். அதில் 2 3 போட்டு இது மாதிரி நான் உரமாக்கி வச்சுக்குவேன். இப்போ இதை வந்து ஊற வச்சு ஒரு நாள் ஃபுல்லாக உதிரியாக்கி எடுத்துக்கலாம். இப்போ இந்த தண்ணிலாம் இருத்துட்டு இவ்வளோண்டு ஆயிடுச்சு, ஊறிடுச்சு நல்லா. இப்போ இதை வந்து நம்ம எடுத்து உளுத்திக்கலாம். இந்த தண்ணியை வேஸ்ட் பண்ணாமல் நம்ம வந்து வடிகட்டி இல்லை ஊற வச்ச தண்ணியில் ஏற்கனவே நம்ம கழனி தண்ணி வச்சுருப்போம், அதில் கலந்து கூட செடிக்கு கொடுத்துடலாம். இல்லை பச்சை தண்ணியில் கலந்தும் கொடுத்துடலாம். இப்போ இவ்வளோ வந்திருக்கு. இதை வந்து நல்லா உளுத்தி எடுத்துக்கலாம். உளுத்தியாச்சு. இப்போ இது கூட வந்து என்னென்ன வச்சுருக்கேன்னா, இது வந்து வேப்பம் புண்ணாக்கு, இது வந்து நான் அந்த பயிர் நிலத்துக்கெல்லாம் பயிர் வந்து செழிப்பாக இருக்கணும்னு சொல்லிட்டு உரம் கொடுப்பாங்க. அங்கே போயிட்டு டைக்கோடர்மான்னு கேட்டு வாங்கிட்டு வந்தேன். இப்போ வந்து மானியத்தில் கொடுக்குறாங்க வருஷம். அந்த டைம் பார்த்து போயிட்டு வாங்கிட்டு வந்து வச்சுக்குவேன். இப்போ இந்த வருஷம்தான் இதை வந்து வாங்க ஆரம்பிச்சிருக்கேன். இது வந்து கேவுரு மாவு, நம்ம வீட்டில் இருக்கிற ஒரு பிடி கேவுரு மாவு. இது வந்து மண்புழு உரம். இது வந்து ஒரு பிடி நம்ம வீட்டில் சத்துக்காக சத்து மாவு அரைச்சி வச்சுருந்தேன், எல்லா தானியமும் போட்டு கஞ்சி வைக்கிறதுக்கு அது. இது வந்து எங்கள் வீட்டில் சோளம் வாங்கின்னு வந்து மக்காச்சோளம் வாங்கின்னு வந்து பசங்க சாப்பிடாத விட்டுட்டா அதை காய வச்சு
நான் வந்து சேர்த்து வச்சு மிஷினில் கூட அரைச்சிக்குவேன். அதையும் வீணாக்காமல் அரைச்சி வச்சுருக்கேன். இல்லை மிக்சியில் போட்டு கூட அரைச்சிடலாம். அது ஒரு புடி. இது எல்லாமே எடுத்து இதில் கலந்து ஒரு புடி போட்டு கலந்து நம்ம வந்து ஒரு மாதமோ இல்லை 10 நாள் 15 நாளோ ஊற வச்சு அதுக்கப்புறமா ஒரு புடி வந்து நம்ம செடிங்களுக்கு கொடுத்துடலாம். இப்போ இதெல்லாம் வந்து கலக்கிறேன். இது மக்காச்சோளம் மாவு ஒரு புடி, இது வந்து சத்து மாவு ஒரு புடி, இது வந்து கேவுரு மாவு. இந்த காஞ்ச சாணியில் ஒன்றுமே இருக்காது சத்து, அதனால் இது வந்து டைகோடர்மா. இது ஒரே ஒரு ஸ்பூன் போடுறேன். இது வந்து வேப்பம் புண்ணாக்கு ஒரே ஒரு ஸ்பூன் போடுறேன். இது வந்து மண்புழு உரம், அதுவும் ஒரு புடி போடுறேன். இது இப்போ எல்லாத்தையுமே கலந்து நம்ம வந்து ஊற வச்சு மூடி வச்சுக்கணும். இதெல்லாம் வந்து நம்ம சேமித்து வச்சிக்கின்னு ஒரு கவரில் சேமித்து வச்சிக்கின்னா அப்பப்போ வந்து 15 நாளைக்கு ஒரு முறை நம்ம செடிங்களுக்கு கொடுத்துடலாம். இது இப்போவே கொடுக்கக்கூடாது. மாவெல்லாம் கலந்துருக்கும், அது வந்து சூடு தாங்காமல் செடியோட வேர் வந்து காஞ்சி போயிடும், செடியும் கருகி போயிடும். அது மாதிரி நான் பார்த்துட்டேன். அதனால தான் இப்போ வந்து உங்களுக்கெல்லாம் சொல்கிறேன். அவசரப்பட்டு கொடுத்து நான் வந்து மே மாதமே வெயிலில் எல்லா செடியும் செத்து போயிடுச்சு. மறுபடியும் உற்பத்தி பண்ண செடி தான் இதுங்கெல்லாம். இதை வந்து கவர்லேயும் அள்ளி வச்சுக்கலாம், இல்லை அப்படியே கூட நான் வந்து தண்ணி கேனோட மூடி வச்சுருக்கேன். இதை நிறைய சேர்த்து வச்சுருக்கேன். அதில் ஒன்று போட்டு இதை வந்து எடுத்து மூடி வச்சுருவேன். அதுக்கப்புறம்தான் இதை வந்து ஒரு புடி கொடுப்பேன். இது மாதிரி நீங்களும் சாணி, பச்சை சாணி கிடைச்சா அதை காய வச்சு எடுத்து வச்சு உரமாக்கி நீங்கள் செடிங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சம் கொடுத்தீங்கன்னா ஒரு புடி கொடுத்தாவே போதும். அதுவே வந்து நமக்கு செடி செழிப்பாக வந்துடும். அது மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் எப்படி வந்து செலவே இல்லாமல் செய்கிறேன் அப்படி சொல்லிவிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.